ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப பிரச்சனை அது இல்ல. நந்தினி அப்படி செஞ்சிருக்கானா என்ன அர்த்தம்? அவ மனசார சூர்யாவ தான் புருஷனா நினைக்கிறான்னு அர்த்தம். அதை இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு அர்த்தம். ஓ, அப்படின்னா நாம அதை எதிர்த்துதான் ஆகணும். சரி, இப்ப சொல்லுங்கம்மா, அவன் எச்சி தட்டுல சாப்பிட்டா அப்புறம் என்னாச்சு? ஹேய், நான் என்ன இப்ப கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இல்லம்மா, சொல்லிட்டு இருந்தது பாதியிலே கட் ஆயிடுச்சுல, அதான் கேட்டேன். அப்புறம் என்ன, அவளை அந்த கோலத்துல பார்க்கும்போது கோபம் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, எதையும் வெளியில காட்டிடக்கூடாதுன்னு அமைதியா போயிட்டேன். ஆனா அதுக்காக அப்படியே விட்டுருவாள இந்த சுந்தரவள்ளி? பாத்திரம் தேய்க்கிறது மட்டும்தான் அவளோட தகுதின்னு அவளுக்கு கூடிய சீக்கிரம் காட்ட போறேன். அவங்களோட ஞாபகார்த்தமா வச்சிருந்த சட்டை, அதனால சூர்யா சார் கோவப்பட்டாரு. ஆனா இது எப்பவுமே சூர்யா சார் போட்டுக்கிறது. இதுக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஹேய், என்ன நந்தினி, நீ பாட்டுக்கு ஏன் சட்டை எடுத்து போட்டிருக்க? புடிச்சிருக்கு போட்டிருக்கேன். ஏன் நான் உங்க சட்டையை போடக்கூடாதா? போடலாம், ஆனா என்ன திடீர்னு? திடீர்னு எல்லாம் இல்ல சார், ரொம்ப நாள் ஆசை. ஆசையா? ஓ, அப்படி போதா கதை? ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏன் நான் சொல்லலன்னா உங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியாது? நீங்க தானே கேட்டீங்க அப்படி போகுதா கதைன்னு. சரி சொல்லு, அந்த கதையை நீயே சொல்லு. போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. எது வெக்கமா? ஆமா, உண்மையை சொன்னா உங்ககிட்ட நிறைய கதை பேசணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நாம இன்னும் அந்த மாதிரி பேசி பழகலையே. இந்த நேரத்துல என் தாய்க்குளம் வரணும், உன்னை பார்க்கணும், அப்ப இருக்கு. ஐயோ, ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஐயோ, என்னாச்சு நந்தினி? ஏன் கதவு முன்ன? சூர்யா சார், என்னவோ தெரியல, இன்னைக்கு உங்க சட்டைய பார்த்ததும் போட்டு பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதான் போட்டேன். ஒன்னும் தப்பு இல்லல்ல? நான் இத போட்டா திட்ட மாட்டீங்கல்ல? நந்தினி, நான் எதுக்கு திட்ட போறேன்? உனக்கு பிடிச்சத நீ போட்டிருக்க. இருந்தாலும் இது உங்க சட்டை இல்ல, எதுக்கு நீ ஏன் சட்டைய போட்டேன்னு என்கிட்ட சண்டை போட்டீங்க? நோ நோ நோ, நான் எதுக்கு சண்டை போட போறேன்? இந்த வீட்ல உனக்கு பிடிச்ச விஷயத்த தாராளமா செய், ஒரு பிரச்சனையும் இல்ல. மொத்தத்துல நீ சந்தோஷமா இருந்தா போதும்.